கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் மறுபடியுமாக பியூஹார்ட் சேனலின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் நாங்கள் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்டதான தலைப்பு வழியில் தானே விடுதலையாகு என்ற தலைப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம். இது லூக்கா 12:58 இருந்து தியானத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட வசனமாக இருக்குது. இதை நாங்கள் படிக்கிற நேரத்தில் லூக்கா 12:58, உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியினிடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு, இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான், சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நன்றாக விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த வசனத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், கிறிஸ்தவர்கள் மிகவும் அவதானமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எதிராளியாக இருக்கிற பிசாசானவன், பிசாசு முன்னுக்கு வாரதும் இல்லை, நமக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தோன்றதும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் என்ன செய்கிறோமோ அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் சிக்க வைக்கிறதுக்காக வகை தேடிக்கொண்டே இருப்பான் கிறிஸ்தவர்களிடத்தில். ஏன் கிறிஸ்தவர்களை அந்த அவனுடைய வலையில் சிக்க வச்சு அந்த வலையில் விழுந்த உடனே தேவனிடத்தில் கொண்டு போய், தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதியாக நாம் இந்த பூமியில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை முடிச்சிட்டு நம்மளுக்கு ஜீவனை தந்த தேவனிடத்தில் நம்முடைய ஆத்துமா திரும்புகிற பொழுது குற்றவாளி கூண்டில் நம்மை நிறுத்தும்படியாக பிசாசானவன் அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்களும் பிரயாசப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எதுக்காகன்னு சொல்லி சொன்னால், பிசாசானவனுடைய கண்ணியில் இருந்து நாங்கள் தப்புறதுக்காக. அதுக்குத்தான் எங்களுக்கு வேதம் அழகாக வழிகாட்டுது. வேதம்தான் நமக்கு பாதைக்கு வெளிச்சம், தீபமாக இருக்குது. இந்த இருளான பூமியில் அநேகமான காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களும் இருளுக்குரியதாக இருக்குது. அந்த இருளுக்குரியதான காரியங்களில் இருந்து நாம் தப்ப வேணும்னு சொல்லி சொன்னால், வேதத்தை கூர்ந்து கவனித்து வேதத்தின்படி நடப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேணும். அப்போ தான் நாம் நியாயாதிபதியாகிய தேவனிடத்தில் போகைக்க நாம் சுத்தமாக நாங்கள் போகலாம். போகிற நேரத்தில் நமக்கு அங்கே என்ன நடக்க போகுது? சிறைச்சாலையில் அக்கினி கூண்டில் நாம் தள்ளப்படுவோமா? இல்லை. என்னென்னு சொல்லிச்சுன்னா, அந்த பூமியில் நாங்கள் நீதியாக வாழ்ந்துட்டோம். நீதியாக வாழ்ந்தால் எங்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பு நாளில் அந்த அக்கினி கடலுக்குள்ளே நாங்கள் போகிறதில்லை. எங்களுக்கான இளைப்பாறுதல் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் பிரயாசப்படணும். அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் எங்களை சுற்றி வளைச்சி கொண்டு திரிகிறான். எப்படி சுற்றி வளைச்சி கொண்டு என்ன செய்ய போகிறான் அவன்? நாங்கள் செய்கிற தொழிலில் நீதியாக செய்ய விடாமலும், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீதி இல்லாமலும், அன்பில்லாமலும், எந்த காரியம் எடுத்தாலும் பொய் சொல்கிறதுக்குரிய சந்தர்ப்பமும், இச்சைகளும், மாயைகளும், பொருளாசைகளும், பண ஆசைகளும், இப்படியாக என்னென்ன பூமியில் பிசாசுக்கு பிரியமாக இருக்கிறதோ அந்த காரியங்கள் அவ்வளவையும் நாங்கள் செய்யும்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? நீதியாக வாழ வேணுமா, அல்லது இந்த உலக இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் நாங்கள் ஒட்டி கொண்டு எப்படியோ வாழ்ந்தால் சரி என்று வாழ வேணுமா? இல்லவே இல்லை. நாங்கள் அப்படி வாழ்ந்தோம்டா எங்களுக்கு நியாய தீர்ப்பு நாளில் நியாயாதிபதியாகிய தேவன் கிறிஸ்தவர்களாக இருந்தோம் என்றதுக்காக தேவன் எங்களுக்கு ஒரு நாளும் பட்சபாதம் பார்க்க மாட்டார். நீதி என்றால் நீதி தான் தேவனிடத்தில்.
அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், உலகத்தார், அது கிறிஸ்தவன் ஆண்டவர் அறியாதவராக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு தான். ஆனபடியா கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்படி வாழ வேணுமென்றதை நாங்கள் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நாங்கள் பார்ப்போம். ஏனென்று சொல்லி சொன்னால், நாம் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தான் எங்களுக்கு ஒவ்வொரு படி வாழ்க்கையில் நாங்கள் பரலோகத்துக்கு நடை போடுகிற ஒவ்வொரு படியாக இருக்குது. அந்த படியில் ஏறி 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 மேலே போக வேணும். ஏறி ஏறி மேலே போகணும்னு சொல்லி சொன்னால், நீதி, நேர்மை, நியாயம், அன்பு, இதயத்தில் சுத்தம், எல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாமே நமக்கு இது பெரிய பாரமான காரியம் இல்லை. ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் ஆசைப்பட்டு உலகத்து காரியங்களுக்கு நாங்கள் எங்களை அடிமையாக்கி கொள்ளுகிற பொழுதோ நாங்கள் பிசாசானவனுடைய அந்த கண்ணியிலே சிக்கப்பட வாய்ப்புண்டு. ஆனால் அதுக்கு தப்பி வாழ வேணுமென்று சொல்லி நாங்களே பிரயாசப்பட்டால் மாத்திரம்தான் அவனுடைய கண்ணியிலிருந்து நாங்கள் தப்பி நேரான பாதையில், பரலோக பாதையில் நாங்கள் நடைபோட முடியும். ஆகையால் நான் நினைக்கிறேன், அநேகமாக என்னென்ன காரியங்கள்ன்றதை நாங்கள் இன்னும் தொடர்ந்து வார தியானங்களில் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்தாலும் அது நான் நினைக்கிறேன் அது மிகவும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி. ஏனென்று சொல்லி சொன்னால், காலம் பொல்லாததாக இருக்குது. இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேணும். ஆகையால் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தியான பகுதிகளிலேயும் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வேலை செய்யும் இடம், வேலைகள் என்ன அதாவது எப்படி சொல்கிறது, நம்முடைய ஒரு நாளில் நாங்கள் என்ன கிரியைகள் செய்கிறோம் அதை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கலாம் தானே. ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு எது நீதி என்றே தெரியாமல் இருக்கிற சந்தர்ப்பம் இருக்கா? இல்லை. நீதி என்றது உலகத்தானுடைய நீதியிலையும் அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள நீதி இன்னும் அதிகமாக இருக்க வேணும். உலகத்தார நீதி இப்போ உண்டு. எப்படி அதை சொல்கிறது? உலகத்தான் செய்கிற மாதிரி நாமளும் செய்தோம்னு சொல்லி சொன்னால் அது உலகத்துக்குரிய காரியமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய நீதியை பின்பற்ற நமக்கு எது தகுதியாக இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் தானே. அப்போ எங்களுடைய மனச்சாட்சி, அதாவது எங்களுடைய மனசால் நாங்கள் எங்களை நியாயம் தீர்த்து கொள்ள வேணும். எது சரி, எது பிழை, என்னுடைய வாழ்க்கையில் இன்று நான் பேசிய வார்த்தையிலிருந்து, நான் சிந்தித்த சிந்தனையிலிருந்து, செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் இருந்து, என்னுடைய பார்வை, என்னுடைய இருதயத்தின் சிந்தனை, இப்படியான பொல்லாத காம விகாரங்கள், இச்சையான சிந்தனைகள், தீங்கு செய்கிற கைகள், தீமை செய்கிற கைகள், எல்லாவற்றையும் நாங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நீதியாக நடக்க வேண்டியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், நீதியை நமக்கு கற்பித்து தருகிறது வேதம். பரிசுத்தத்தை நமக்கு கற்பித்து தருகிறது வேதம். பரிசுத்த வாழ்க்கை வாழ பரிசுத்தாவியானவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் தேவன். பரிசுத்தாவியானவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவிசாய்க்கிற பொழுது நீதியும் நேர்மையுமாக, உண்மையும் உத்தமமாக வாழ முடியும். பரிசுத்தாவியானவருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று சொல்லியும் வேதம் சொல்லுகிறது. கோபாக்கின நாள் தான் அந்த நியாய தீர்ப்பு நாள். ஆகையால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? பிரியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளிலும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் இன்று என்ன செய்தேன்? இன்று என்னுடைய மனதில் நான் யாரை பற்றி துரோகம் நினைத்தேன்? நினைப்பதே பாவம், சிந்திப்பதே பாவம் என்று ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய கிரியைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆராய்ந்து பார்த்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் இன்று விட்ட தவறு நாளைக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா? நமக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நாளைக்கு திருத்தி கொள்ளலாம் என்று சொல்ல இல்லவே இல்லை. நமக்கு தெரியாதவன் நமக்கு எந்த நாளை நமக்கு வைத்திருக்கிறார் என்று. ஆனபடியால்
கிடைக்க பெற்ற நாளில் தேவனோட நாங்கள் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையோடும் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் தேவனுடைய வழிகளிலும் நடப்பதற்கு எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த பூமியிலே நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்த்து இதுதான் பூமியிலிருந்து நாங்கள் பரலோகத்துக்கு போகிற பாதை. ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நாங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல பாதையில் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் நாங்கள் எங்களுடைய கிரியைகளை ஒவ்வொரு நாளிலும் சீர்தூக்கி பார்த்து நேற்று விட்ட தவறுகள் மறுகணம், அதாவது கடந்த நேரத்தில் விட்ட தவறு நமக்கு உணர்த்தப்படுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக கண்டித்து உணர்த்துவார். தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் பிரயாசப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி கொண்டும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் சீர்திருத்தி கொண்டும் தான் இருக்கிறார். நாம் தான் கீழ்ப்படுகிறோமா, கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நடக்கும் ஒவ்வொரு செயல்களையும் சீர்தூக்கி பார்த்து தேவனிடத்தில் மனம் திரும்பி விட்ட தவறுகள் இனிமேல் விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் புதிய பாதைகளில், அதாவது புதிய நீதியின் பாதையில், புதிய அன்பின் பாதையில், புதிய கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையில் இருதயம் சுத்தமுள்ளவர்களாக, இப்படியாக அநேக காரியங்கள், பண ஆசை இல்லாதவர்களாக, பணம் ஒரு தேவை மாத்திரம்தான் இந்த பூமியில் வாழ்வதற்கு. அதற்காக நாங்கள் அந்த பணத்தை சேமிப்பதற்கோ பணத்தை உழைப்பதற்கோ பிசாசனுடைய கிரியைகளுக்கு எங்களை நாங்கள் அடிபணிய வைக்காதபடிக்கு எந்த வேலையை செய்தாலும் தேவனுக்கென்று நீதி உள்ளவர்களாகவும் தேவனுக்கென்று நியாயமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் எல்லாவற்றிலும் சிறந்த நீதி தேவனுடைய நீதி, அந்த நீதியை கடைப்பிடித்து வாழ வேண்டிய பக்குவம் உள்ளவர்களாக நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகையால் பிரியமானவர்களே, நம்மை நாமே ஒவ்வொரு கணப்பொழுதிலும் சீர்தூக்கி பார்த்து சுத்தமுள்ள இருதயத்தோடும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடும் இந்த பூமியிலே நடைபோட்டு பிசாசானவனை ஜெயித்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு கணப்பொழுதும் நாங்கள் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து தேவனிடத்தில் நாங்கள் போய் சேருகின்ற பொழுது சுத்தமாக போய் சேர்வதற்கு இந்த பூமியிலே நாங்கள் பிரயாசப்படுவோம். தொடர்ந்தும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானித்து கற்றுக்கொண்டு அதன்படி நடப்போம் என்று தேவனிடத்தில் நாங்கள் உறுதி பூண்டு கொண்டு தொடர்ந்தும் பயணிப்போம் இந்த பூமியிலே சுத்தமுள்ளவர்களாக. தொடர்ந்தும் இன்னும் ஒரு தியான பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எப்சிபா. நன்றி, வணக்கம்.